சென்னை அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட முயன்று போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட முயன்று தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறையினரின் கைது நடவடிக்கையை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரின் வாகனத்திற்கு அடியில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அவர்களை அங்கிருந்து அகற்றிய போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். ஆத்தூர் பக்கத்துல பட்ட பகல்ல நடந்த துணிகர கொள்ளை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆத்தூர் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் மிளகாய் பொடி தூவி 2 பவுண்ட் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தளவாய்ப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இந்திராணி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர் மிளகாய் பொடி தூவி பெண்ணின் கழுத்திலிருந்த 2 பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடியதாக சொல்லப்படுகிறது. இதில் இந்திராணிக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயர் ரக செடிகளை தேர்வு செஞ்சு ஒருவர் திருடிட்டு வந்திருக்கார். 3ஆம் கண்ணில் அவர் சிக்கிய சம்பவம் இது. புதுச்சேரியில் உயர் ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை முகமூடி அணிந்த நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் செடிகள் விற்பனை செய்யும் விற்பனையகத்தில் 10,000 மதிப்புள்ள செடிகள் மற்றும் உரங்கள் திருடப்பட்டிருந்தது. இதுகுறித்து விற்பனையகத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மாஸ்க் அணிந்த ஒருவர் செல்போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்து நிதானமாக செடிகளை தேர்ந்தெடுத்து திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. சேலம் மாவட்டம் மேற்கு ஓலப்பாளையம் கிராமத்தில் தாய் மது அருந்த பணம் தராததால் சொந்த குடிசை வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு போதை ஆசாமி ரமேஷ் தப்பியோடியுள்ளார். இதனால் அடுத்தடுத்த 3 குடிசை வீடுகளும் தீப்பற்றி எரிந்தது. மேலும் 1 லட்சம் மதிப்பிலான நகை, பணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களும் எரிந்து சேதமடைந்தது. இந்த குடிசை வீடுகளில் வசித்து வந்த 3 மூதாட்டிகளையும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டதால் உயிர் தப்பினர். சிதம்பரம் பக்கத்துல 3 லட்சம் மதிப்புள்ள கவரிங் நகைகள் திருடப்பட்டிருக்கு. சிதம்பரம் அருகே பாரின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2 வீலரிலிருந்து
3 லட்சம் மதிப்புள்ள 35 கிலோ கவரிங் நகைகளை மர்ம நபர் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கவரிங் நகை கடையில் வேலை செய்து வரும் குமாரமங்கலத்தைச் சேர்ந்த சௌந்தரராஜன் வாகனத்தை நிறுத்திவிட்டு மது அருந்த சென்றுள்ளார். அப்போது அதே பாரிலிருந்து வெளியே வந்த மர்ம நபர் நகைகளை திருடி சென்றார். இதையடுத்து வெளியே வந்து பார்த்த சௌந்தரராஜன் நகைகள் திருடு போனதை பார்த்து வயிற்றில் அடித்து கதறி அழுதார். லாரி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே லாரி மீது தனியார் ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி 41 பயணிகளுடன் ஆம்னி பேருந்து சென்றுள்ளது. பேருந்து மேலூர் அருகே சென்றபோது முன்னே சென்ற டிப்பர் லாரியை முந்த முயன்ற போது விபத்திற்குள்ளானது. இதில் லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. பேருந்தின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்த நிலையில் பேருந்தில் பயணித்த 7 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெய்ப்பூரில் ஜேசிபி பழுதுபார்ப்பு மையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததால் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்டார். பேளகொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிஷ். இவரது வீட்டின் மேல் பகுதி வழியாக மின்வாரிய ஊழியர்கள் புதிய லைன் எடுத்துள்ளனர். இதற்கு ஹரிஷ் எதிர்ப்பு தெரிவிக்க சென்றபோது கீழே அறுந்து கிடந்த ஒயரை மிதித்தார். இதனால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடித்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மண்டி கோட்வாலி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் பெண் உட்பட 3 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் படுகாயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத் நகரில் வங்கதேசத்தை கண்டித்து இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்கப்படுவதாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வங்கதேச ஆட்சியாளர்களின் உருவ பொம்மையை எரித்து இளைஞர்கள் முழக்கமிட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் நகரில் வங்கதேசத்தை கண்டித்து இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்படுவதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வங்கதேச ஆட்சியாளர்களின் உருவ பொம்மையை எரித்து இளைஞர்கள் முழக்கமிட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் பல்ராம்பூரில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1200 கிலோ கஞ்சாவை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் உத்தரப்பிரதேச எல்லையில் காத்திருந்த போலீசார் லாரியை மடக்கி பிடித்தனர். அதில் தேங்காய் நார் கொண்டு மூடப்பட்டு
மூட்டைகளாக கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மும்பையில் இருக்க பந்துமேற்கு ரயில் நிலையம் பக்கத்துல சாலையில நடந்து சென்றவர்கள் மேல அரசு பேருந்து மோதினதுல 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்துல காயமடைஞ்ச 13 பேர்ல 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விபத்து தொடர்பா விசாரணையும் நடத்திட்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகே விபத்திற்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என்று போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. பனி படர்ந்து காணப்படும் ஸ்பெயினின் பைர்னீஸ் மலைத்தொடரில் ஏற்பட்ட திடீர் பனிச்சரிவில் சிக்கி 3 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. அரக்கான் மண்டலத்தின் தபலாடோ மலை சிகரத்துல இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு. இதில் கால்களில் ஸ்கீயிங் பலகைகளோட பனி படர்ந்த மலையில பயிற்சியில ஈடுபட்டு கொண்டிருந்த விளையாட்டு வீரர்கள் 6 பேர்ல ஒருத்தர் படுகாயமடைஞ்சிருக்காரு. இந்த நிலையில விபத்து நடந்த இடத்துல ஹெலிகாப்டர் பறக்கும் காட்சிகளும் வெளியாகி இருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்துல பள்ளத்திற்குள்ள பேருந்து பாய்ந்த கோர விபத்து அரங்கேறியிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பேருந்து பள்ளத்திற்குள் கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் பிக்கியா சின் விநாயக் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தின் ஸ்டியரிங் திடீரென பழுதானதால் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது. பேருந்தில் சுமார் 20 பேர் வரை பயணித்த நிலையில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். படகு மீது அமெரிக்க ராணுவ தாக்குதலில் 2 பேர் பலியான சம்பவம் நடந்திருக்கு. கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் போதைப்பொருள் ஏற்றி வந்ததாக படகு மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச கடல் பரப்பில் நடத்திய இந்த தாக்குதலின் செயற்கைக்கோள் வீடியோவை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு அண்டை நாடுகளிலிருந்து சர்வசாதாரணமாக போதைப்பொருள் கடத்தப்படுவதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்நாட்டு ராணுவம் இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. டெல்லியில பாகிஸ்தான் அகதிகள் போராட்டம் நடத்தியதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக வன்முறைகள் நிகழ்த்தப்படுவதாக கூறி பாகிஸ்தானிய அகதிகள் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்பட சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து வருவதாக இந்தியா கவலை தெரிவித்துள்ள நிலையில் வங்கதேச வன்முறையை கண்டித்து டெல்லியில் பாகிஸ்தானிய அகதிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுப்பாளையம் பகுதியில் வீட்டில் தனியா வசிச்சுட்டு வந்த மூதாட்டியை கொண்டு பெட்டிக்குள்ள அடைச்ச சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவங்க சின்ன பொண்ணு என்ற மூதாட்டி தான் வசிச்சுட்டு வந்த வீட்டில இருந்து வெளியே வராததுனால அக்கம் பக்கத்தினர் சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வீட்டுக்குள்ள சென்று பார்த்தப்ப பெட்டி ஒண்ணுல மூதாட்டி கொடூரமா கொலை செய்து அடைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. உடலை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இதற்கிடையில மூதாட்டியிடம் அவரோட பேரனான ராஜபிரியன் அடிக்கடி பணம் வாங்கி செலவழித்து வந்ததாகவும் பணம் கொடுக்காவிட்டால் தகராறு செய்து வந்ததாகவும் சொல்லப்படுது. எனவே மூதாட்டியினுடைய கொலைக்கு காரணம் அவரது பேரனா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க.